சித்தார்த் This Siddharth. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அபிராமி மேம் எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியுதா? இப்ப பாருங்க திருப்பி. Siddharth woke up Siddharth woke up Siddharth late woke this up morning. this morning late. கொண்டு வந்துட்டாங்க இந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ கொண்டு வந்துட்டாங்க. Siddharth woke up late this morning. திஸ் மார்னிங் அது முக்கியம். அதுக்கு முன்னாடி லேட் போடணும். அதுக்கு முன்னாடி லேட். சோ சார் சென்டென்ஸ் ஒன்னு அண்டு போட்டிருக்கீங்களா சார்? அது வந்து he managed and catch to the bus வருமாங்க சார்? வராது. டு மேனேஜ் டு கேட்ச் தான். மேனேஜ் டு கேட்ச் வந்து நீங்க மாத்தவே முடியாது இந்த இடத்துல. ஐ மேனேஜ் அடிச்சு புடிச்சு புடிச்சிட்டேன் பஸ்ஸ புடிச்சிட்டேங்கிறது. ஓகே சார். அது வந்து இந்த அண்டுங்கிறது வந்து டெக்னிக்கலா இட்ஸ் நாட் கரெக்ட், பட் இட் இஸ் ஓகே. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. சித்தார்த் woke up this morning. இந்த இடம் தான் முக்கியம். இந்த திஸ் மார்னிங், டுடே மார்னிங்லாம் சொல்லக்கூடாது. டுடே மார்னிங்னு ஒரு ஃப்ரேஸே கிடையாது. அது நம்ம இந்தியால நம்மளோட வசதிக்காக வச்சுக்கிட்டது தான். திஸ் மார்னிங் தான். லேட் திஸ் மார்னிங் லேட்டை முன்னாடி போட்டுருவாங்க. லேட்டா போட்டுறக்கூடாது, முன்னாடியே போட்டுருவோம். சித்தார்த் woke up late this morning. ரொம்ப சூப்பரா இது பண்ணாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நீங்க வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஆல் ரைட். 59 அபிராமி மேம் ட்ரை பண்ண முடியுமா? He quickly went to the washroom. He quickly went to the washroom. வந்து ரொம்ப குயிக்கா போடணும்னு அவசியம் வந்து நீங்க பின்னாடி கூட போடணும். He went to the washroom quickly. அவ்வளவுதான். He went to the washroom. He went to the. நீங்க இது பண்ணிக்கலாம். Look at this here. He went to the washroom quickly. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். 58லாம் ரொம்ப ஈஸி தான். ரைட். Steel is a very useful metal. Yeah. Last. இப்ப இது மட்டும் சொல்லலாமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணி காட்டலாமா? பேட்டர்ன் போட்டு காட்டலாமா? புவனேஸ்வரி இந்த பேட்டர்ன் மட்டும் சொல்லிடுறீங்களா? He went to the washroom. புவனேஸ்வரி இருக்கீங்களா? Sir, subject is verb. verb அப்புறம் object எங்க இருக்க ஆப்ஜெக்ட்? complement காம்ப்ளிமெண்ட். அது ஸ்டீல பத்தி சொல்லுங்க. subject complement சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான். எஸ்விசி இப்படி பண்றப்பதான் நீங்க ஃபார்ம் பண்றப்ப தெளிவா இருப்பீங்க. எஸ்விசி பண்றோம், எஸ்விஏ பண்றோம். ஏன்னா அதுல உள்ள சின்ன தப்ப கூட கரெக்ட் பண்ணுவீங்க நீங்க. ரைட். புவனேஸ்வரி அகைன் இதை சொல்ல முடியுமா? 57 Last Sunday. You met her last Sunday. you met her last Sunday. Last Sunday. You met her last Sunday. Very good. You met her last Sunday. இது மட்டும் பாத்துக்கலாமா? இப்ப you met her last Sunday. புவனேஸ்வரி இப்ப இது மட்டும் பேட்டர்ன் மட்டும் சொல்லுங்க. என்ன பேட்டர்ன்ல அவங்க பண்ணிருக்காங்கன்னு. subject verb சப்ஜெக்ட் verb. ஏன் தயங்குறீங்க? her வந்து object ஆப்ஜெக்ட் அப்புறம் adjunct அட்ஜெக்ட் வந்து லாஸ்ட் சண்டே. last Sunday எப்ப லாஸ்ட் சண்டே. சூப்பர். ஆல் ரைட். ஐப்ராஜ் சார் 56 56. Okay. இன்னொரு 10 நிமிஷம் தான். அந்த 50க்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் பிளான் வச்சிருந்தேன். We played a hockey match last evening. அவ்வளவுதான். He played a hockey match last evening. இத நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ல ஈஸியா எமர்ஜ் ஆகும். இது இவ்வளவு தானான்னு தான் தோணும். He played a hockey match last evening. Last evening we played a hockey matchனாலும் தப்பு கிடையாது. ஐப்ராஜ் சார் அப்படியே அந்த பேட்டர்ன் மட்டும் அப்படியே சொல்லிடுங்களேன். சொல்லணும். be subject. நீ வந்து சப்ஜெக்ட் அப்புறம் played verb. அருமை. அப்புறம் a hockey match object. அருமை. அப்புறம் last evening. எப்ப அதான் அட்ஜெக்ட். அவ்வளவுதான். சூப்பர். அபிராமி மேம் 55.
You must You pay. must pay the dues on time. Super. You must pay the dues on time. You must on time இருக்குது. Look at that. இந்த மாதிரி போட்டு இன்னும் ஒரு லேயர் கூட இதுல ஆட் பண்ணலாம். Yes, sir. You must pay. You must Pay that on time. use on time. இதுல தான் நீங்க அது மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அபிராம், you must pay dues on time. பேட்டர்ன் மட்டும் சொல்லுங்க. Subject. சப்ஜெக்ட் வந்து என்ன? சப்ஜெக்ட் வந்து என்ன? குயிக்கா. The verb. சப்ஜெக்ட் verb வந்து must pay. Yes, sir. Use வந்து என்னங்க? என்ன? லேட்டா இது. Use வந்து என்னது? Object. Object. On time. அழகா வந்து Rajan. அவ்வளவுதான். இது அவ்வளவுதானுங்க. இப்படியே நீங்க கொண்டு போகலாம். எல்லாத்தையுமே நீங்க டீகோட் பண்ணிடலாம். தப்பு இல்லாம பாத்துக்கலாம். இதனால அந்த அக்யூரசி வரும், அந்த அக்யூரசினால இங்க நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ரைட். 54 ஈஸ்வரன் சார் 54 கொஞ்சம் ட்ரை Over the stream. There is a bridge over the stream. there is a bridge over the stream. எல்லாருக்கும் முன்னாடி பயங்கரமா சொல்லிட்டு போட்டிருக்கேன் அவரு. வெரி சங்க தமிழ்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? சங்க தமிழ். Sankar Sangatamil. வா நைஸ் நேம், வெரி நைஸ் நேம். Thank you, sir. சூப்பர் நேம். 53 இது பண்ணலாமா? 53 இப்ப நம்ம புவனேஷ் ட்ரை பண்ணலாமா? இதுல 53 ட்ரை பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. Sometimes it's ரொம்ப tough. Great Shakespeare is greater poets all the other. அப்படி வராதே. Another. Shakespeare. ஒண்ணு பண்ணலாமா? இது அப்படியே சுமதி மேமுக்கு கொடுப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Shakespeare is greater than all the poets. ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களே, எங்கேயோ ஒண்ணு இடிக்குது. அது ஷேக்ஸ்பியர். Shakespeare is greater than all the other poets. அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் குயிக்லி லுக் அட் திஸ் ஹியர். Then all the other poets. All the greatestங்கறாங்க. இந்த கிரேட்டஸ்ட கிரேட்டருக்குள்ள போடுறப்பதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட்டஸ்ட். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிறத இஸ் கிரேட்டர் தேன் ஆல் த அதர் போயிட்ஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு இவரை ஒரு இடத்துல வச்சு கம்பேர் பண்றாங்க. அப்ப ஒரு கிரேட்டர்னா இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இப்ப எனக்கு சொல்லணும். சுமதி சொல்லுங்க, சப்ஜெக்ட் என்னங்க இதுல? Shakespeare sir. verb. Subject Shakespeare is verb. Greater வந்து compliments. இப்ப இல்ல, நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். கிரேட்டர் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட். கிரேட்டர் all the other poets. எல்லாமே அருமை. எப்படிப்பட்டவர் அவரு? கிரேட்டர் தான் ஆல் அதர் போயிட்ஸ். எல்லா போயிட்ஸும் விட greatest. இல்ல வேற எதுவும் எஸ்விசி தான். அதுல வந்து அவ்வளவு தூரம் பேக் பண்ணிருக்காங்க. what a way it is. சூப்பர். ஒரு மைட் பி ஒரு 2 மட்டும் பண்ணலாம். புவனேஸ்வரி 52 can you do it? He threw the bag against the wall. இன்னொரு வாட்டி. He threw the bag against the wall. He threw the bag against the wall. Wow. இப்ப பாருங்க, இந்த preposition தான் முக்கியம். You threw the bag against. பாத்தீங்களா? இதான் preposition against the wall. இப்ப எனக்கு சொல்லுங்க சங்கர், எனக்கு சொல்லுங்க இப்ப சப்ஜெக்ட் verb எப்படி சொல்வீங்க இதுல? He threw the bag against the wall. He subject Threw he subject through verb. the bag. Bag object. Against the wall adjunct. அவ்வளவுதான். இப்ப நீங்க SVO எல்லாம் எத்தனை வாட்டி பாத்துருக்கீங்க பாருங்களேன். அவ்வளவு பேட்டர்ன் இருக்கு பாருங்க. அப்ப ப்ரொபோஷன் நீங்க கரெக்டா போட்டு கோச்சிட்டாலே போதும், முடிஞ்சு போச்சு. எஸ் தெரியும், வி தெரியும், ப்ரொபோஷனை கொண்டு வந்தது
அதுக்குரிய ஆப்ஜெக்ட் அதுக்குரிய நவுன் அதுக்கு பின்னாடி வச்சுட்டீங்கனாலே முடிஞ்சது. அவ்வளவு ஈஸியா போயிடும். இது நம்ம பார்த்துட்டோம். Did. 50 அதோட நிப்பாட்டிக்கலாம். 50 50 யாராவது The lion known as the lion known king of the forest. கரெக்டா சொல்லணும். The The lion known as king of the forest. இன்னொரு அடி சொல்லுங்க. the lion The lion known ஆ, The lion Lion as the in the jungle. ஒரே நிமிஷம். the The forest lion is is the known as the king jungle. of the jungle. the lion Known known as as the king of the jungle. The lion. முக்கியமா சொல்லுங்க. தாங்கப்பா. Known as is the இது வேற விட்டுட்டோமே. the lion is known as the is main supporting verb விட்டோமே. known as the king of the jungle. the King of the jungle. Okay. and the as the So known of the sir. as the king of the jungle. Known as the known as Yes. king of இப்ப the இது jungle. மட்டும் சொல்லலாமா? இது பேட்டர்ன் மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா? குயிக்கா. The lion subject is known verb sir verb. as the king of the king வந்து object sir. Oh! Sorry complement The line adject sorry complement and adject. சூப்பர். நம்ம ஒரு 50 பார்த்தா நாளைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். இதே சென்டென்ஸ் இதுல பட் அதர் தென் தட் நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டாம் கிளாஸை. நான் மெயினா சொல்றது இதுதான். இது வந்து ஜம்பிளுக்காக மட்டுமே இல்லை, சென்டென்ஸ் பேட்டர்னுக்காகவும் உங்க ரைட்டிங்காகவும் குறிப்பா நீங்க பேசுறப்ப வந்து ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம்பிளா ஆரம்பிச்சா மட்டும்தான் இது மாதிரி நீங்க டீகோட் ஈஸியா பண்ண முடியும். நீங்க இதுல உள்ள எல்லா சென்டென்ஸுமே சிம்பிளா தான் இருந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஏகப்பட்ட ஒரு 2-3 பேட்டர்ன் தான் திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 7-8 ப்ரொனவுனு, ஒரு 6-7 ப்ரொபோசிஷன், இந்த 20 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இது 3 தான் எல்லா சென்டென்ஸ்லயும் மைய கருவாவே இருக்கும். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ். இதை இந்த 50 மட்டும் எனக்கு படிச்சு காட்டணும். நிறைய எழுதியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னாலும் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். 2 பேர் 3 பேர் தான் ரெகுலரா அனுப்புறீங்க. நீங்க இதெல்லாம் நீங்க அனுப்புனா மட்டும்தான் அது கரெக்டா போய் மைண்ட்ல போய் உட்காரும். கிளாஸ் டைம் பத்தாது, ஓடி போயிடும். கண்ணை மூடி திறக்கங்காட்டி 9:30 வந்துடும். எப்ப 8 மணிக்கு ஆரம்பிக்குது, எப்போ 9:30 முடியுதுன்னு. இது கைடன்ஸ்க்குள்ள டைம் தான். உண்மையான லேர்னிங் வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான். உண்மையான லேர்னிங் வந்து நீங்க இந்த எப்ப கிளாஸ் முடியுதோ அப்பதான் லேர்னிங்கே ஆரம்பிக்கும். எப்ப டீச்சிங் முடியுதோ அப்பதான் லேர்னிங் ஆக்சுவலா ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அதுல. ஸோ போனஸ் மாரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துலேயும் ஆடியோ கட் பண்ணி ரைட்டிங் கொடுத்து எல்லாம் பண்றாப்புல. ஸோ இப்போ பாருங்க, இதை போய் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ்லாம் கலக்கும் கலக்கிடுவாங்க. யாரெல்லாம் அந்த இது ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் கட்டாயமா வரும். எகைன் அந்த கிளாஸ் டைம்ங்கிறது ஒரு கைடன்ஸ் டைம் தான் 20%. பாக்கி உள்ள 80% ஒர்க் வந்து கிளாஸுக்கு வெளியில் நடக்கும். நான் இதை அனுப்பி வைக்கிறேன். நாளை சந்திப்போம் 8 மணிக்கு. நாளைக்கு 8 to 9. Thank you very much. Thank you. 1 minute. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு இந்த இதை அனுப்பி விடுறேன் டெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ. Yes, sir. சங்கர், நீங்க எதுனாலும் இது பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணா கூப்பிடுங்க. உங்க என்னோட இது கூப்பிடுங்க. Okay, sir. Thank you, sir. Call பண்றேன், sir. Yes, thank Thank you. you, sir.